வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம யாழ்ப்பாணம் சீனி சம்பளம் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீனி சம்பல் வந்து ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமான மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். யாழ்ப்பாண சீனி சம்பல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டை, ஏலக்காய் 1 பாதியாக தட்டி வச்சுருக்கிறேன். இந்த சைஸ் ஒரு 4 இல்லைன்னா 5 சொல வர மாதிரி புளி இந்த அளவுக்கு எடுத்துடுங்க. இதை பேஸ்டாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. ஆயில் விட்டுடலாம். ஏலக்காய், பட்டை 1 பாதியாக தட்டி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளால சேர்த்துடலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் கலர்லாம் வரண்டாம், ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வந்தது போதும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி மாசி கருவாடு ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாமலேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மாசி கருவாடு சேர்க்காம தான் காட்டிதாரேன். உங்களுக்கு மாசி கருவாடு, நெத்தரி கருவாடு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியனை வந்து ஆட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். இவ்வளோதான். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதி ஆட் பண்ணுங்கள். மிளகாய் பொடி, நம்மளோட சம்பல் ரெடி ஆகிட்டு. இப்போ பாக்கி இருக்கிற சுகரை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். யாழ்ப்பாணம் சீனி சம்பளம் ரெடி ஆயிடுச்சு.